Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, tomorrow. இந்தியாவிற்கு புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக புத்த சாசன மற்றும் மத விவகார அமைச்சு தெரிவிக்கின்றது. எந்தவொரு யாத்ரீகரும் அச்சமின்றி இந்தியாவிற்கான புனித யாத்திரையை மேற்கொள்ள முடியும் என அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்திய அரசாங்கம், இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம், இலங்கை அரசாங்கம் மற்றும் வெளிவிவகார அமைச்சின் தலையீட்டில் இந்த பாதுகாப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக புத்த சாசன மற்றும் மத விவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் 7 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. 130 குடும்பங்களைச் சேர்ந்த 4036 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் நிலையம் குறிப்பிட்டது. மலையக பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடரும் கடும் மழையினால் 846 குடும்பங்களைச் சேர்ந்த 3058 பேர் பாதிக்கப்பட்டிருந்ததாக மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டியது. இதேவேளை இன்றைய தினம் எந்தவித அனர்த்தங்களும் தமக்கு பதிவாகவில்லை என நிலையத்தின் அதிகாரியொருவர் குறிப்பிட்டார். மலையகத்தில் தொடர்ந்தும் பெய்து வரும் கடும் மழையினால் மேல்கொத்மலை, விக்டோரியா, கெனியன், லக்ஷபான மற்றும் காசல்ட்ரி ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் தலா ஒவ்வொன்று வீதம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மலையகத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தமது அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் மலையக மக்கள் தற்போது பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மலையகத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக தோட்ட தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடும் மழை மற்றும் குளிர் காரணமாக தோட்ட தொழிலாளர்கள் பாரிய சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஹெட்டன் கொழும்பு பிரதான வீதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் மேலும் கூறினார்.